ஆல்டோஸ் ஏரியாவில் இன்னொரு புது வீடியோ இஸ்லாத்தில் கூறப்பட்ட இன்னொரு ஹதீஸ் உண்டு. என்னென்னா, அன்று காலகட்டத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் சஹாபாக்கள் இந்த அளவு தொழுகையில் பேணுதலாக இருந்தார்கள் என்றால், அது ஜமாத் தொழுகையில் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் கூட கால்கள் ஈடுபடும் அளவுக்கு பூமியில் தான் ஜமாத்தாக ஒருவரின் உதவியுடன் சென்று பள்ளிக்கு ஜமாத்தாக தொழும் அளவுக்கு அந்த அளவு தொழுகையில் பேணுதலாக இருந்தார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு எவ்வளவு பேணுதலாக முக்கியத்துவம் அளித்த போது சஹாபாக்கள் எவ்வாறு அதற்கான ஜமாத்தாக தொழுகைக்கு எவ்வாறு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்திருக்க முடியும்? ஒரு நாள் முகமது நபி நோயினால் பீடிக்கப்பட்டுள்ள போதோ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உதவியுடன் பள்ளிக்கு சென்று கால்கள் தரையில் இழுபடும் அளவுக்கு சென்று கடும் நோயினால் பாதிக்கப்பட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகிக்கும்படி என்று கூறிவிட்டு பின்னுக்கு ஜமாத்தாக நின்று தொழுதார்கள். அந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாவது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நான் என்னை பார்ப்பது போன்று நினைத்து இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்றும், அது மட்டுமில்லாமல் மரணித்தவர்களின் பட்டியலில் உள்ளபடி நீ நினைத்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றுவாயாக, உயிருள்ளவர்களின் பட்டியலில் இல்லாதவாறு நினைக்க வேண்டும். அதன் காரணம் அப்போதுதான் எந்த ஒரு கவலையுமின்றி இபாதத்தில் ஈடுபட அநீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்தை விட்டும் விலகிக்கொள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துள்ளார். கால்கள் பூமியில் இழுபட்டு சென்று தொழுகையை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்துள்ளார்கள். சுபஹ் தொழுகை, இஷா தொழுகையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது.